இளம் வாலிபர்களே, இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க விருப்பமா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் கர்த்தரின் ஆத்ம பாரத்தை சுமக்கவும், ஜெபத்தில் பலனடைந்து நற்செய்தி அறிவிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன்
தூங்கவில்லை தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 126:6 நாம் வாசிக்கிறோம், அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று நல்ல ஒரு வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிற மனிதன் அழுது கொண்டே போவானாம். நான் விதைக்கிற இந்த விதை பலன் கொடுக்குமா? நான் ஏற்ற பலனை பெற்றுவிடுவேனா? நான் செலவு பண்ணின பணத்தை நான் திரும்பவும் எடுத்துவிட முடியுமா என்ற மனக்கலக்கத்தோடு அவன் அந்த விதையை தூவும்படியாக அழுது கொண்டு கண்ணீரோடு கூட போய் அந்த விதையை பாரத்தோடு விதைப்பானாம். ஆனால் தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வரும்போது, அதாவது விதைத்த விதைக்கேற்ற பலனை அவன் தன்னுடைய மடியில் தன் தலையில் அவன் சுமந்து கொண்டு வருகிற பொழுது எவ்வளவு அழுதானோ அவ்வளவாய் கம்பீரத்தோடு கூட அதை சுமந்து கொண்டு வருவான் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் கொண்டு வருகிறோம். அள்ளித்துவும் விதையை சுமந்து கொண்டு போகிற மனிதன் அழுது கொண்டே போகிறது போல நம்முடைய பாரங்களை, கண்ணீர்களை, வேதனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொட்டி விட்டு, ஆண்டவரே இதற்கான பலன் கிடைக்குமா? எப்பொழுது கிடைக்கும்? என் ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீரா என்று ஏக்கத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விதைக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை சொல்லப்படுகிறது. தான் அறுத்த அரிகளை அவன் சுமந்து கொண்டு வருகிற பொழுது எவ்வளவு அழுதானோ அவ்வளவாய் கம்பீரித்து அவன் சந்தோஷத்தோடு கூட அதை சுமந்து கொண்டு வருவான் என்று. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவாய் அழுதிருக்கிறோமோ, எவ்வளவாய் ஜெபித்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ற பிரதிபலனை, நம்முடைய ஜெபத்திற்குண்டான பதிலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டாயம் தருவார். நம் கண்ணீர்கள் யாவையும் ஆற்றுவார். நம்முடைய கவலைகளின் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்து நம்மில் அன்பு கூர்ந்து இந்த நன்மையான காரியங்களை நம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்தருளுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் அள்ளித்துவும் விதையை அழுது கொண்டே போய் விதைக்கிறது போல, நான் விதைக்கிற விதைக்கு ஏற்ற பலன் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பாரத்தோடும் ஆண்டவரே விதைக்கிறது போல தங்கள் பாரங்களை, கவலைகளை, சுமைகளை, போராட்டங்களை உமது சமூகத்தில் தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சுமைகளையும் நீர் நீக்கி அவர்கள் வாழ்க்கையில் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் வருகிறது போல
ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதத்தையும் நன்மையையும் அவர்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தராகிய தேவன் அவர்களை நினைத்தருளும்படி, ஆசீர்வதிக்கும்படி, அவர்கள் எதிர்பார்க்கிற, ஏங்குகிற, ஜெபித்த, வேண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலும் ஒரு நன்மையான அனுகூலமான காரியங்களை நடப்பித்து அவர்களை கம்பீரமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே அவர்களை வாழ வைக்கும்படியாக உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.